நீங்கள் அமானுஷ்ய விஷயங்கள் மேலே நம்பிக்கை வைத்திருப்பவராகவும் அமானுஷ்ய விஷயங்கள் சார்ந்த வீடியோக்கள் பார்க்கும்போது அது உங்களை உளவியல் ரீதியாக பாதிக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவை பார்க்காதீங்க. 1986 ஜப்பானில் ஒரு அமைதியான இரவு வேளை. அங்கிருந்த மருத்துவமனைகள் எப்பவும் போல தான் இந்த இரவு நமக்கு முடியும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் திடீர்னு கூட்டமாக மக்கள் நோயாளிகளை தூக்கிக்கிட்டு மருத்துவமனைகளுக்கு வர தொடங்கினாங்க. என்ன நடந்துச்சுன்னு புரியல. வந்தவங்க எல்லாம் வாந்தி எடுத்து காய்ச்சல் வையப்பட்டு படுத்து கிடந்தாங்கன்னு சொல்லலாம். எதையோ பார்த்து பயந்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே புரிஞ்சிருந்துச்சு. என்ன நடந்துச்சு, எல்லா ஹாஸ்பிட்டலையும் இப்படி அட்மிட் ஆகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான் சுகாதாரத்துறையே பதறி போயிட்டாங்க. என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே புரியல. அதுக்கப்புறம் விசாரிக்கும் போது தான் ஒரு விஷயம் தெரிஞ்சுது. அட்மிட் ஆனவங்க எல்லாருமே டிவி பார்த்துட்டு இருக்கும்போது தான் இந்த மாதிரி ஆகியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக ஒரு விளம்பரத்தை பார்த்து தான் இந்த மாதிரி வாந்தி எடுத்து மயக்கம் போட்டு விழுந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான் சுகாதாரத்துறை அறிவிக்குது. என்ன விளம்பரம் அது? அந்த விளம்பரத்தில் என்னதான் இருந்துச்சு? அந்த விளம்பரம் இவ்வளோ பெரிய எஃபெக்டை ஜப்பானில் க்ரியேட் பண்ணுச்சா அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அறம் யாதினலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 1986 ஜப்பானில் அப்போ தான் தொலைக்காட்சிகளின் எண்ணிக்கை அதிகமாகிட்டு வந்துட்டு இருந்துச்சு. எல்லாருமே முன்னேற்ற பாதையை நோக்கி போயிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த சமயத்தில் ஒரு விளம்பரம் வந்துருந்துச்சு. அது கிளீனெக்ஸ் அப்படிங்கிற டிஷ்யூ பேப்பருடைய விளம்பரம். அந்த விளம்பரம் தான் இது. அந்த விளம்பரத்தை நீங்களே பாருங்கள். It's a fine day, people open windows, they leave their house. It's going to be a fine day tomorrow. இந்த விளம்பரத்தை பார்க்கும்போது இதனுடைய தீம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு அரக்க குழந்தை, அதனுடைய தாயா ஒரு தேவதை இருக்காங்க. 2 பேர் சேர்ந்து அங்கே விளையாடிட்டு இருக்காங்க அந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். இந்த விளம்பரமானது 2 வெர்ஷனில் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஒரு வெர்ஷனில் அந்த குழந்தையே டிஷ்யூ பேப்பரை தூக்கி வீசி சந்தோஷமாக விளையாடுற மாதிரி ஒரு வெர்ஷனும், இன்னொரு வெர்ஷனில் அந்த குழந்தை சோகமாக இருக்கும். அப்படி சோகமாக இருக்கிறதால அதுக்கு விளையாட்டு காட்டுறதுக்காக அம்மா தேவதை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அரக்க குழந்தை கிட்ட டிஷ்யூ பேப்பரை தூக்கி வீசி விளையாட்டு காமிக்கிற மாதிரியும் 2 வெர்ஷன் இந்த விளம்பரத்துக்கு ரிலீஸ் ஆகிருந்துச்சு. இந்த 2 வெர்ஷனை பார்த்துமே ஜப்பானிய மக்கள் பயந்து போயிட்டாங்க. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் கிளீனெக்ஸ் அப்படிங்கிற அந்த டிஷ்யூ பேப்பர் நிறுவனத்துக்கு கடிதங்கள் மற்றும் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு இந்த விளம்பரத்தை உடனே நிறுத்துங்க, இதை பார்த்து குழந்தைகள் எல்லாருமே பயந்து போகிறாங்க, குழந்தைகளை பக்கத்தில் வச்சுட்டு எங்களால் டிவியே பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அதோட அப்போ இருந்த சில ஜப்பானிய மாந்திரிகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த விளம்பரத்தை பார்த்துட்டு இந்த விளம்பரம் சபிக்கப்பட்ட விளம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்தாங்க. அதோட இந்த விளம்பரத்தில் ஒளிபரப்பக்கூடிய பாடல் இருக்கு இல்லையா, அந்த பாடலை நீங்கள் ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா அது ஜெர்மானிய மொழியில் வித்தியாசமான சபிக்கப்பட்ட வார்த்தைகளை வெளியிடுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அறிவிச்சிருந்தாங்க. அந்த வார்த்தைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்களே கேளுங்க. அதாவது அந்த பாடலை ரிவர்ஸ் பண்ணும்போது அது ஜெர்மானிய மொழியில் இந்த வார்த்தைகளில் மொழிபெயருது. அதாவது டை டை எவ்ரி ஒன் இஸ் கஸ்ட் அண்ட் வில் பி கில்டு. அதாவது சாகுங்க சாகுங்க, எல்லாருமே சபிக்கப்பட்டவர்கள், எல்லாருமே கொல்லப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலில் வரிகள் இருப்பதா ஜப்பானிய மாந்திரிகர்களே அறிவித்தாங்க. அதனால் இந்த விளம்பரத்தை ஜப்பானிய மக்கள் இது சபிக்கப்பட்ட விளம்பரம், கஸ்ட் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு தான் அழைச்சாங்க. மக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு வரவும் இந்த விளம்பரத்தை இனிமேல் ஒளிபரப்ப வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தொலைக்காட்சி நிறுவனங்களும் அந்த கிளீனெக்ஸ் அப்படிங்கிற டிஷ்யூ பேப்பர் நிறுவனமுமே முடிவு பண்ணி இந்த விளம்பரத்தை அப்படியே நிறுத்திட்டாங்க. என்னதான் அந்த விளம்பரம் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படுவது நிறுத்தப்பட்டிருந்தாலுமே அதை பற்றின பேச்சுக்கள் ஜப்பானில் குறையவே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு வினோதமான சம்பவங்கள் அடுத்தடுத்து நடந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த சபிக்கப்பட்ட விளம்பரம் இருக்கு இல்லையா, இதுக்கு சபிக்கப்பட்ட விளம்பரம்னு பேர் வர்றதுக்கே சில சம்பவங்கள் காரணமாக இருந்துச்சு. அதில் முதல் சம்பவம் என்னென்னா, இந்த விளம்பரத்தை ஷூட் பண்ண கேமராமேனுடைய பெயர் ரிங்கோ கிக்குச்சுக்கி. ரிங்கோ கிக்குச்சுக்கி ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு நீராவி குளியலறையில் குளிச்சுட்ருக்காரு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஜப்பானில் நீராவி குளியலறை அப்படிங்கிறது காமனாக இருக்கக்கூடியது. அங்கே நிறைய பேர் நிறைய நாட்களில் போய் குளிப்பாங்க. அப்படி சாதாரணமாக தான் இவர் போய் குளிச்சுட்டு இருந்திருக்காரு. இவர் போன நாள் பார்த்தீங்கன்னா அங்கே யாருமே இல்லை.
தனியாக தான் இருந்திருக்காரு. அதனுடைய ஓனருமே வெளியே இருந்திருக்காங்க. அதை பார்த்து கொள்ளக்கூடியவங்களும் வெளியே இருந்திருக்காங்க. அப்போ திடீர்னு இவர் குளிச்சுட்டு இருந்த அந்த நீராவி குளியல் அறையில் தீப்பிடிக்க தொடங்குது. அந்த தீயிலிருந்து இவரை காப்பாற்ற முயற்சி பண்ணாங்க வெளியில் இருந்த அதனுடைய ஓனர்ஸ். ஆனால் அவங்களால முடியல. அவங்களும் தீயில மாட்டிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தப்பிச்சு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த குளியல் அறையே தீக்கு இரையாயிருச்சுன்னு சொல்லலாம். தீயணைப்புத்துறை வராங்க, அந்த தீயை அணைக்கிறாங்க. ஆனால் வந்தது தான் தாமதம். அவங்க வர்றதுக்குள்ளேயே ரிங்கோ கிக்குச்சிக்கி அந்த சபிக்கப்பட்ட விளம்பரத்தின் கேமராமேன் கருகிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டிருந்தார். இந்த சம்பவம் நடந்த உடனேயே ஜப்பானிய மக்கள் நிறைய பேர் இதுக்கு அந்த விளம்பரம் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஆனால் நிறைய பேர் இது விபத்தாக கூட இருக்கலாம், நம்ம பெருசு பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இன்னொரு சம்பவம் நடக்கிற வரைக்கும். இந்த விளம்பரத்துடைய டைரக்டர் பெயர் டக்காஷி மிக். பொதுவாக நம்ம ஊரில் தான் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்லையெல்லாம் இந்த ஏர்போர்ட் மேற்கூரை இடைஞ்சு விழுற சம்பவம் அதிகமாக நடக்கும். வெளிநாட்டில் குறைவாக தான் நடக்கும். அப்படி இந்த டக்காஷி மிக் ஒரு நாள் ஏர்போர்ட்டுக்கு போயிருக்காரு. அப்படி போயிட்டுருக்கும்போது ஏர்போர்ட்டின் மேற்கூரையானது, அதாவது பல கிலோ கொண்ட அந்த கண்ணாடியானது இவர் நடந்துட்டு இருக்கும்போது இவருடைய தலை மேலேயே வந்து விழுந்திருக்கு. அதனால் அந்த விளம்பர படத்தின் டைரக்டர் டக்காஷி மிக் அந்த இடத்துலையே இறந்து போயிட்டாரு. இப்போ ஜப்பானிய மக்கள் மத்தியில் இந்த விளம்பரம் சார்ந்து அதிகமான பேச்சுக்கள் வருது. கேமராமேனும் இறந்துட்டாரு, டைரக்டரும் இறந்துட்டாரு. இந்த விளம்பரத்தில் உண்மையிலே ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜப்பானிய மக்கள் பயப்பட தொடங்கினாங்க. அவங்க பயப்படுறதுக்கு ஏற்ற மாதிரியே இன்னொரு விஷயமும் நடந்துச்சு. கொடுமை என்னன்னா, இந்த விளம்பரத்தில் ஒரு குழந்தை நடிச்சிருந்துச்சுல்ல, அந்த குழந்தை பேபி ஓக்ரி அப்படிங்கிற அரக்க குழந்தையாக நடிச்சிருந்துச்சு. அந்த குழந்தை குடும்பத்தோட காரில் வெளியூருக்கு கிளம்பி போயிட்டு இருந்துச்சு. அப்படி போகும்போது அந்த கார் மோசமான ஆக்சிடெண்ட்டுக்கு உள்ளாச்சு. எந்த அளவுக்குன்னா, சம்பவ இடத்துல இருந்து அந்த உடல்களை எப்படி தெரியுமா மீட்டாங்க? கை தனியாக, கால் தனியாக, தனித்தனியாக ஒவ்வொருத்தருடைய உடல் பாகங்களுமே அங்கங்கே கிடந்துச்சு. அதில் அந்த குழந்தையும் பரிதாபமாக இறந்து போயிருந்துச்சு. என்னடா இவ்வளோ கொடுமையாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இதை விட ரொம்ப மோசமான விஷயம் இந்த விளம்பரத்தில் அந்த தேவதை அம்மாவாக நடித்த கேரக்டருக்கு நடந்திருக்கு. அவங்க பெயர் கீகோ மாட்சுசாக்கே. கீகோ மாட்சுசாக்கே தன்னுடைய சக நடிகர் கூட உறவு முறையில் இருந்தாங்க. 2 பேரும் லிவ்வின்ல இருந்தாங்க, சந்தோஷமாக தான் வாழ்ந்தாங்க. அப்போ திடீர்னு கீகோ ப்ரெக்னென்ட் ஆகிடுறாங்க. கீகோ ப்ரெக்னென்ட் ஆனதுக்கு நான் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண் நடிகர் சொல்லிட்டு கீகோ கிட்டேருந்து விலகி போயிடுறாரு. இதனால் ரொம்பவே சோகமாகிடுறாங்க கீகோ. ஏன்னா அவங்களுக்குமே தெரியல இதுக்கு யார் காரணம்னு சொல்லிட்டு. ஏன்னா உண்மையிலேயே அவங்க ப்ரெக்னென்ட் ஆனதை அவங்க உணரவே இல்லை. ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான முயற்சிகளும் அவங்க எடுக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்க ப்ரெக்னென்ட் ஆகியிருந்தாங்க. எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரியவே இல்லை. அதை கலைக்கிறதுக்கு பல முயற்சிகள் பண்ணி பார்த்தாங்க, அதுவும் அவங்களால முடியல. அப்புறம் திடீர்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடக்க தொடங்கினாங்க. இதனால் அவங்கள கொண்டு போய் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலே சேர்த்துருக்காங்க. அங்கே பல சித்திரவதைகளை அனுபவித்தாங்க. பல நேரங்களில் நைட் நேரம் எந்திரிச்சு கத்த தொடங்கியிருக்காங்க. நிறைய பேரை அட்டாக் பண்ண துவங்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு நாள் தன்னைத்தானே அவங்க கொலை செஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் அமானுஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்படி அவங்க இறந்ததுக்கப்புறமா அவங்க வயிற்றில் குழந்தை இருந்திருக்கணுமில்ல, ஆனால் அவங்க வயிற்றில் குழந்தை இல்லை. அவங்க இறக்கும்போது 9 மாதம் முடிஞ்சிருந்துச்சு. அந்த குழந்தையும் பிறந்திருந்துச்சு. ஆனால் அந்த குழந்தை எங்கே போச்சுன்னு தெரியல. ஆனால் அந்த குழந்தைய பிரசவிக்கிறதுக்கு யாரும் உதவவே இல்லை. யார் அந்த குழந்தைய பெற்றுக்கிறதுக்கு உதவி பண்ணால் இல்லை, அந்த குழந்தையே அந்த பெண்ணுடைய வயிற்றிலிருந்து வெளியே வந்துச்சா. இந்த சம்பவம் ஜப்பானில் தீப்பிடிச்ச மாதிரி பரவ தொடங்குது. அதுக்கப்புறம் தான் இதை சபிக்கப்பட்ட விளம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. இந்த லெஜண்ட் இப்போ வரைக்கும் தொடருது. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு எங்கள் தாத்தா சொன்னார். அதுலேருந்து நம்பிட்டேன். உண்மைதான் நம்புறேன். தெரிஞ்ச புள்ள வாங்க. நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க, உண்மை கிடையாது, இது ஒரு அர்பன் லெஜண்ட் தான். உண்மை என்ன அப்படிங்கிறத இப்போ நான் தெளிவாக சொல்கிறேன். உண்மையிலே சபிக்கப்பட்ட விளம்பரம்னு ஒன்று இருந்துச்சு. இதை பார்த்து ஜப்பானிய மக்கள் பயந்ததும் உண்மைதான்.
உண்மையாகவே 1986 இந்த விளம்பரம் ரிலீஸ் ஆனப்போ இதை பார்த்த நிறையா மக்கள் பயந்து போயிட்டாங்க. காய்ச்சலே வந்துருச்சு நிறைய பேர் பார்த்து உடனே வாந்தி எடுக்க தொடங்கிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆனாங்க. இதெல்லாம் உண்மையில் நடந்தது தான். ஆனால் இந்த விளம்பரத்துக்கு பின்னாடி ஜோடிக்கப்பட்ட பல பொய்கள் இருக்குது. முதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம முன்னாடி பார்த்தோம், இதை ரிவர்ஸ் பண்ணி பார்த்தா ஜெர்மானிய மொழியில் இது சபிக்கப்பட்ட வார்த்தைகளை வெளிக்காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு. உண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதுதான் இருக்கிறதுலே கொடூரமாக இருக்கும். இதற்கு பின்னாடி ஒலிக்கக்கூடிய பாடல் பார்த்திங்கன்னா ஃபைன் டே அப்படிங்கிற பாடல். 1983 இந்த பாடல் ரிலீஸ் ஆச்சு. இந்த பாடலுக்கு இசையமைச்சவர் எட்வர்ட் பார்டன். இவர் அன்றைய காலத்தில் ஒரு பிரபலமான இசையமைப்பாளராக இருந்தார். இந்த பாடலை பாடியவங்க பார்த்திங்கன்னா ஜான் லாங்கஸ்டர் அப்படிங்கிறவங்க தான். இந்த பாடல் அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஹிட் ஆகிருந்துச்சு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கருத்து தாங்க சோகம். ஏன்னா இந்த இட்ஸ் ஃபைன் டே அப்படிங்கிற பாடலானது அந்த காலகட்டங்களில் போருக்கு தங்களுடைய கணவர்களை அனுப்பி வச்சுட்டு வீட்டில் தனியாக இருப்பாங்க இல்லையா, அப்படி இருக்கக்கூடிய மனைவிகள் பற்றிய பாடல் தான் இந்த பாடல். அதோட போருக்கு போன கணவன் உயிரோட திரும்பி வருவானா மாட்டானான்னு சுத்தமாக தெரியாது. அவனுக்காக எதிர்பார்த்திருக்கக்கூடிய மனைவி பாடக்கூடிய பாடல் தான் இந்த ஒரு பாடல்னு சொல்லலாம். ரொம்பவே சோகமான பாடல். இந்த பாடலை தான் கிளினிக்ஸ் நிறுவனமானது தன்னுடைய விளம்பரத்துக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு சோகமான பாட்டு. அது சோகமாக இருக்கிறதால தான் அது நம்ம கேட்கும்போது ஒரு அமானுஷ்ய பாட்டு மாதிரியே இருக்குது. நிறைய ஜப்பானிய மாந்திரிகைகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதை ரிவர்ஸ் பண்ணால் இதில் சபிக்கப்பட்ட சொற்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கல்ல, அது எல்லாமே பொய் தான். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இதனால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்கல்ல, அவங்கெல்லாம் எங்ககிட்ட வாங்க, உங்களுடைய சாபத்தை எடுத்து விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பானிய மாந்திரிகவாதிகள் அப்போ பொய் சொல்லியிருக்காங்க தங்களுக்கான கஸ்டமர்ஸ் அதிகரிக்க. அதனால தான் இப்படி ஒரு பொருளையை ஜப்பான் முழுக்க கிளப்பி விட்டுருக்காங்க. இதை அன்னைக்கு நிறைய ஜப்பானிய மக்களும் நம்பி இருந்திருக்காங்க. அதோட இந்த விளம்பரம் ஏன் பார்க்க வித்தியாசமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அரக்க குழந்தை அதுக்கு தேவதை தாயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்கள்ல, உண்மையிலேயே இப்படி ஒரு காமிக்ஸ் அன்னைக்கு இருந்திருக்கு. அதாவது ஜப்பானிய அனிமி அன்னைக்கு ஒன்று இருந்திருக்கு. யுர்சி யட்சுரா அப்படிங்கிற அனிமியில் இதே மாதிரியான 2 கேரக்டர் வரும். டென் அண்ட் சாக்குரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த கேரக்டர்ஸை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த விளம்பரத்தையே வடிவமைச்சிருக்காங்க கிளினக்ஸ் நிறுவனம். அதனால தான் அரக்கு குழந்தைக்கு தேவதை தாய் அப்படிங்கிற மாதிரி அந்த விளம்பரத்தை கொண்டு போயிருந்தாங்க. சரி, இந்த விளம்பரத்தில் நடித்தவங்களோ இந்த விளம்பரத்தில் பணியாற்றினவங்களோ இறந்து போனாங்கன்னு சொன்னது உண்மையானு கேட்டிங்கன்னா, உங்களுக்கே தெரியும் அது எதுவுமே உண்மை கிடையாது. அதில் இருக்கக்கூடிய நிறைய பேர் இப்போ வரைக்கும் உண்மையாக தான் இருக்காங்க. அந்த குழந்தை விஷயத்தில் தான் ஒரு மர்மம் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த குழந்தை கேரக்டர் இருக்குல்ல, அப்போ இது சபிக்கப்பட்ட விளம்பரம்னு சொல்லிட்டு ஜப்பானிய மக்களால் பேசப்பட்டதால் ஜப்பானிய மக்கள் அந்த குழந்தையுமே உண்மையான அரக்கன் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தாங்க. இதனால் அந்த குழந்தையின் குடும்பத்தால் ரொம்பவே மன வருத்தத்துக்கு உள்ளாகிட்டாங்க. இனிமேல் நம்ம குழந்தைய இந்த மாதிரி விளம்பரங்கள்லையோ படங்கள்லையோ நடிக்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அதனாலேயே தங்களுடைய தனிப்பட்ட தகவல்கள் வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளினக்ஸ் நிறுவனத்துக்கிட்ட சொல்லிட்டாங்க. அதோட உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், டைரக்டர் கேமராமேன் சாகவே இல்லை. இன்ஃபேக்ட் அவங்க பேர் கூட யாருக்குமே தெரியாது. நான் சொன்ன பெயர்களுமே சுத்த போய் தான். அந்த பெயர்லாம் நானாக உருவாக்குனது. அர்பன் லெஜண்டில் கூட அந்த பெயர்கள்லாம் வராது. நானாக எனக்கு தெரிஞ்ச ஜப்பானிய டைரக்டர்களை வச்சு அதை உருவாக்கினேன். சரி, அந்த ஹீரோயினுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அது கொஞ்சம் சுவாரஸ்யமான கதை தான். கீகோ மாட்சுசாக்கா உண்மையிலேயே ஒரு முன்னணி நடிகையாக ஜப்பானில் இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 40 வருஷமாக நடிச்சிட்ருக்காங்க. இப்போ வரைக்கும் நடிச்சிட்ருக்காங்க. இப்போ அவங்களுக்கு 73 வயசாச்சு. 2025 நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன ஜப்பானிய சீரீஸான அசுரா அப்படிங்கிற சீரீஸில் அவங்க அம்மாவாக நடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னது ஒரு சுத்த பொய் தான். சரி, இந்த விளம்பரத்தால் யார் யார் பெனிஃபிட் அடைஞ்சான்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி சொன்ன மாதிரி அப்போ இருந்த ஜப்பானிய மாந்திரிகர்கள் அதிகமாக பெனிஃபிட் அடைஞ்சாங்க. நீங்கள் சபிக்கப்பட்டிருக்கீங்க, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சாபத்தை எடுத்து வரோன்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட காசு வசூல் பண்ணாங்க. அதோட நான் முன்னாடி சொன்ன மாதிரி கீகோ மாட்சுசாக்காவுக்கும் இது ஒரு பப்ளிசிட்டியாக தான் அமைஞ்சிச்சு, ப்ரொமோஷனாக தான் அமைஞ்சிச்சு. அவங்களுக்கும் இதுக்கப்புறம் நிறைய பட வாய்ப்புகளும் விளம்பர வாய்ப்புகளும் வர தொடங்குச்சு. இவங்க 2 பேரை விட அதிக லாபம் அடைஞ்சது கிளினக்ஸ் டிஷ்யூ பேப்பர் நிறுவனம் தான். என்னதான் நிறைய பேர் இதை சபிக்கப்பட்ட விளம்பரம்னு சொன்னாலுமே நிறைய பேர் நம்ப மாட்டாங்க இல்லையா. அவங்களுக்கு இந்த கிளினக்ஸ் அப்படிங்கிற டிஷ்யூ பற்றி கேள்விப்பட்டு அந்த டிஷ்யூவையே அதிகமாக வாங்க தொடங்கிட்டாங்க. இதனால் இந்த விளம்பரத்துக்கு அப்புறமா கிளினக்ஸ் டிஷ்யூ பேப்பருடைய சேல் ரொம்ப உச்சத்தை தொட்டுருச்சுன்னு சொல்லலாம்.
ஓகே மக்களே, இதுதான் கதை. நானும் ஃபஸ்ட்டு இது உண்மைன்னு நினச்சேன். நிறைய பேர் யூடியூப்பில் பேசும்போதுமே இது உண்மை அப்படிங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீபங்க் பண்ணி பார்க்கும்போது தான் அதனுடைய உண்மை தகவல்கள்லாம் தெரிஞ்சு. அதனால் அந்த கதை என்னன்னு நான் உங்ககிட்ட முன்னாடி சொன்னேன். அது ஏன் பொய் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பின்னாடி சொல்லிட்டேன். இதனால் கதையும் நீங்கள் சுவாரஸ்யமாக கேட்டிருப்பீங்க. அதே சமயம் இந்த மாதிரி கதைகள்லாம் நம்பக்கூடாது, அதை நம்ம ஆராயணும் அப்படின்னு சொல்லிட்டும் இந்த ஒரு வீடியோ மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். செகண்ட் ஹாஃபில் நம்ம அதான் பண்ணியிருந்தோம். நல்லா விளாசி ஆராய்ஞ்சு அது போய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். சரி, ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்ன பண்ணணும், எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 2 lakhs சப்ஸ்கிரைப் அடிக்கணுங்க, அதுதாங்க எங்கள் ஆசை. கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. உருட்டு வழியில் உருட்டி பொழைக்கும் குருட்டு உலகமடா நண்பா, உருட்டை பழகி கொள்ளடா.